நம்ம இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதை கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். கடுகு வெடிக்கணும்னா வெங்காயம் போட்டுறக்கூடாது. வெங்காயம் வெடிச்சதுக்கும் போட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். இதுவும் நல்லா தக்காளி வதங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரத்தில் தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பூரா ஒதுக்கி வச்சுக்கிறோம். இப்போ முட்டை உடச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிறோம். இதை உடனே கிண்ட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம இதோட ஒன்றா ஊற்றி கிண்டனோம்னா நமக்கு வந்து தக்காளியிலே முட்டை ஊறா ஒட்டிக்கிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் தனியாக ஒரு ஓரமாக ஊற்றி இதை கிண்டிக்கிறோம். நம்ம முட்டை குழம்புக்கு வந்து முட்டை அப்படி உடச்சி ஊற்றி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ நம்ம வந்து குழம்பு பொடி போட்டுக்கிறோம். இது வந்து நமக்கு வீட்டு மசாலா பொடி. கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகா பொடி போடும். கொஞ்சம் கறி மசாலா பொடி. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயை போட்டிருக்கோம். தேங்காயோட கொஞ்சம் பெரிய சீரகம் வச்சு அரைச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் முட்டையை வந்து உரிச்சு வச்சுருக்கோம். முழு முட்டை அதை வந்து கீறி வச்சுக்கிறோம். நல்லா நாலாக கீறி போட்டுறணும். நம்ம ரொம்ப கீறிட்டோம்னா மஞ்சக்கரு வெளியே வந்துடும். மஞ்சக்கரு வெளியே வராத அளவுக்கு நம்ம போட்டுக்கிறோம். இதுனா நம்ம ஆளுக்கு ஒரு முட்டையை எடுத்து வச்சு சாப்பிட்லாம். உடையாமல் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா முட்டையும் நம்ம போட்டுக்கிறோம். நல்லா தொலியை வந்து நல்லா உரிச்சிடணும். முட்டையில் எந்த காரணத்தை வச்சும் தொலி இருந்துடக்கூடாது. முட்டை தொலி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிடும் போதே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். முட்டையை நல்லா வந்து கழுவிடணும். இந்த குழம்பு வந்து நல்லா வத்தி வரட்டும். குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ 2 மல்லிச்செடி போடுவோம். மல்லிச்செடி போடணும்னு தேவையில்லை, வேணும்னா போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து முட்டை குழம்புக்கு நம்ம ரொம்ப ஊற்றக்கூடாது. முட்டை குழம்புக்கு நம்ம எண்ணெய் ரொம்ப ஊற்றினோம்னா ஒரு மாதிரி சாப்பிட்ற போது ஒரு மாதிரியாக இருக்கும். மீன் குழம்புக்கு ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். முட்டை குழம்புக்கெலாம் வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். சிக்கன்லேயே நமக்கு எண்ணெய் நிறையா இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முழு முட்டையாக போடுற போது நம்ம ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றினோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து திக்காக இருக்கும். குழம்பும் திக்காக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒரு ருசியாக இருக்கும். நம்ம முட்டையை வந்து வெறும் முட்டையை அவிச்சு உரிச்சு போட்டு முழு முட்டையாக தக்காளி வெங்காயம் வதக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து மசாலா வாடை அடித்த மாதிரி இருக்கும். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம 2ஓ 3ஓ நம்ம தேவைக்கு எத்தனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம பொரிக்கிற மாதிரி பொரித்து அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து குழம்பு வச்சோம்னா சாப்பிட்ற போது அந்த முட்டை பொரிச்ச முட்டை அதில் கிடக்கிறதுனால நல்லா ஒரு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.